அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த ஜிகே கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் சேம் தான், ஓகேவா, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஸோ இது நீங்கள் ஆர்பிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிடி கான்ஸ்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினாடி வினா முறையில், அதாவது குவிஸ் முறையில் கொடுக்க போகிறேன். ஸோ ஆன்சர் சொல்ல பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோட முடிவில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முதல் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், அடுத்து புவியியல், 4 டாபிக் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு மிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் எடுத்துருப்போம். ஓகே, டோட்டலாக 25 கொஸ்டின் இருக்கும். முதல் கேள்வி, 2ஆம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வினாடிகள் டைம். ஆப்ஷன் பி கனிஷ்கர். குஷான வம்சத்தை சேர்ந்த கனிஷ்கர் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் அசோகர் என அழைக்கப்பட்டார். ஏன் 2ஆம் அசோகர் என அழைக்கப்பட்டார்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அசோகர் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசை சேர்ந்த ஒரு அரசர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நல அரசர், ரொம்ப ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துருப்பார். அதே அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கனிஷ்கரும் ஆட்சி புரிந்திருப்பார். ஸோ அதனால தான் கனிஷ்கரை நம்ம வந்து 2ஆம் அசோகர் என அழைக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி கனிஷ்கர். அடுத்த கொஸ்டின், புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதுவுமே பார்த்தீங்கன்னா குஷான அந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு நூல் தான். ஸோ அதை எழுதும் யாரும் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி அஸ்வகோசர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்த சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். யார்? அஸ்வகோசர். ஆப்ஷன் பி அஸ்வகோசர். அடுத்து, மகா விபாசா என்ற நூலை தொகுத்தவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வசுமித்திரர். இவர் தான் பார்த்தீங்கன்னா மகா விபாசா அப்படிங்கிற நூலை தொகுத்திருப்பார். ஆப்ஷன் ஏ வசுமித்திரர். இவருமே பார்த்தீங்க அப்படின்னா குஷான அந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு புலவர் தான். அடுத்து, குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர். இவர் தான் பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். யார்? ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர். அடுத்து, அலகாபாத் கல்வெட்டு எந்த குப்த அரசரின் வெற்றிகளை கூறுகிறது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தனுடைய போர் வெற்றிகளை கூறக்கூடியது தான் இந்த அலகாபாத் கல்வெட்டு. ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். முகவுரை இது பார்த்தீங்கன்னா வரலாறு 5 கேள்வி முடிஞ்சது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஒரு 5 கேள்விகள். முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஒரே ஒரு முறை. ஒரு முறை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா முகவரை திருத்தப்பட்டுள்ளது. எப்போ திருத்திருப்பாங்க? அது ஒரு கொஸ்டின் இருக்குது, அது ஏற சொல்ல முடியாது. சட்டத்திருத்தம் மட்டும் சொல்கிறோம், ஓகேவா. 42ஆம் சட்டத்திருத்தம் மூலமாக அந்த முகவரை ஒரே ஒரு திருத்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற சமய சார்பின்மை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருமைப்பாடு, அப்படி 3 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும். அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 109 முறை திருத்தப்பட்டிருக்கும். குடியுரிமை சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 திருப்பு திருத்தப்பட்டிருக்கும். ஆனால் முகவரி வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து, அந்த முகவரி திருத்தப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா 42ஆம் சட்ட திருத்தம். அந்த 42ஆம் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி 1976 தான் பார்த்தீங்கன்னா இந்த 42ஆவது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். 42ஆம் சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு குறு அரசியலமைப்பு கூட என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா 42ஆம் சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா அதிக அந்த திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க அந்த ஒரே திருத்தத்தில். ஓகே, நம்ம சொன்னாலே மேலே முகவரை திருத்தப்பட்டது, அதுவும் இந்த சட்ட திருத்தம் தான், இந்த ஆண்டு தான். எப்போ? 1976. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் மிக வலிமை பெற்றவர்கள் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி மக்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆளக்கூடிய பிரதிநிதிகள் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், அப்படிதானா? ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வலிமை பெற்றவர்கள். ஆப்ஷன் டி மக்கள். கேசவானந்தா பாரதி வழக்கு எந்த ஆண்டு ஏற்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி 1973 தான் பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு ஏற்படும். ஆப்ஷன் பி 1973. அடுத்து, பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1960 தான் பார்த்தீங்கன்னா பெருபாரி வழக்கு ஏற்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ 1960. பெருபாரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம்.
இந்த கிராமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வங்காளதேசம் இருக்கு இல்லையா, வங்காளதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பார்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அது இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சேருமா அல்லது வங்காளதேசத்துக்கு சேருமான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா வந்து விட்டு கொடுத்துருவோம் அந்த கிராமத்தை. நீங்கள் வந்து அந்த பெருபாரி கிராமத்தை நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வங்கதேசத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பெருபாரி வழக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ 1960 ஏற்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்திலிருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து முதல் கேள்வி. திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி 1950 பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அமைக்கப்பட்டிருக்கும். நேருவால் திட்டக்குழு கொண்டு வரப்பட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1951 அந்த திட்டக்குழு மூலமாக 5ஆம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. ஆப்ஷன் பி. தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி பிரதமர். பிரதமர் தான் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திட்டக்குழு, அதாவது திட்டக்குழு பேர் மாற்றிட்டாங்க, நிதி ஆயோக். அதுக்கு தலைவர் யார் தான்? இந்த பிரதமர் தான். ஆப்ஷன் சி பிரதமர். அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன? ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1951 முதல் கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 2012 டு 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ 2012 டு 2017. அடுத்து பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி 1967. முதல்ல உலகத்தில் பார்க்கும்போது நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவரால் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அமெரிக்காவில் அவருடைய ஸ்டூடெண்ட், அதாவது அவருடைய சிஷியன்னு சொல்லலாம். ஓகேவா? யார்? நம்ம இந்திய பசுமை புரட்சி சந்தையான MS சுவாமிநாதன் அவர்களால் கோதுமை மற்றும் நெல் பயிர்களை வந்து வீரியமிக்க விதைகளை பயன்படுத்தி 1967 முதல் பசுமை புரட்சி இந்தியாவில் தொடங்கி வைப்பார். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதனை இந்திய பசுமை புரட்சி சந்தை என்று அழைக்கிறோம். ஸோ ஆப்ஷன் டி 1967 டு 68 முதல் பசுமை புரட்சி செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ செயல்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1967. அடுத்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி சுவாமிநாதன். MS சுவாமிநாதன் சொல்லுவாங்க. இவர் தான் நம்ம வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கிறோம். இந்த நார்மன் போர்லாக் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை. வர்கீஸ் குரியன் யார்? வெண்மை புரட்சியின் தந்தை. அமர்த்தியா சென் இந்தியாவில் நோபல் பரிசு மற்றும் முதல் இந்தியர் 1998 பெற்றிருப்பார். வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நூலுக்காக பெற்றிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி சுவாமிநாதன் தான் எனது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியிலிருந்து ஒரு 5 கேள்விகள். கோபி குளிர்பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஒரு முக்கியமான ஒரு கோபி குளிர்பாலைவனம், மிக பெரியதும் கூட. ஓகேவா? உலக அளவில் கொஞ்சம் பெரியது தான். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆசியா கண்டத்தில் தான் இந்த கோபி குளிர்பாலைவனம் இருக்குது. எங்கே? ஆசியாவில் எங்கே? சீனாவில். ஸோ சீனாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோபி குளிர்பாலைவனம் அமைந்துள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆசியா. கண்டம்னு கேட்டால் ஆசியா, நாடுன்னு கேட்டால் சைனா. அடுத்து தீவு கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம். ஸோ கண்டங்கள் 7 இருக்குது. அதில் ஒரு கண்டம் பார்த்திங்கன்னா தீவு கண்டம் என்று அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படக்கூடிய கண்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா தான் பார்த்திங்க அப்படின்னா தீவு கண்டம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா 4 பக்கமும் பார்த்திங்கன்னா நீரால் சூழப்பட்டிருக்கும். ஆனால் அது ஒரு கண்டம். ஸோ ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. அடுத்து உலகின் மிக ஆழமான மரியானா அகழி எந்த கடலில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாம் கேட்ட ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல். ஸோ பசிபிக் பெருங்கடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரியானா அகழி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். ஸோ உலகத்தோட பெரிய பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடல் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த அகழியும் பார்த்தீங்கன்னா பெரிய அகழி தான். அதுக்கு பேர் என்னப்பா? மரியானா அகழி. நம்மளுடைய உயரமான உலகத்தில் உயரமான சிகரமான எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, 8848 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மலையை கூட அந்த மரியானா அகழியில் வச்சா ஃபுல்லாக முங்கிருமோ. ஓகேவா? ஸோ அப்போது மரியானா அகழி எங்கே இருக்குது? பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. அடுத்து சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி அட்லாண்டிக். ஓகேவா? ஆப்ஷன் சி அட்லாண்டிக் தான் பார்த்தீங்கன்னா சூறாவளிகள் அதிகம் தோன்றக்கூடிய ஒரு பெருங்கடலாக விளங்குகிறது. ஸோ ஆப்ஷன் சி அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்த கொஸ்டின். பாக் நீர்ச்சந்தி எந்த 2 நாடுகளை பிரிக்கிறது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது தான் இந்த பாக் நீர்ச்சந்தி. இது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியான அந்த இலங்கையும் அடுத்த ராமேஸ்வரம் இருக்குல்ல, அந்த 2 பகுதியும் இருக்குது தான் பாக் நீர்ச்சந்தி. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவையும் இலங்கையும் பார்த்திங்கன்னா பிரிக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் இலங்கை பிரிக்கிறது. அடுத்து இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுக்க ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஓகே, லாஸ்ட். ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறியவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி நேதாஜி. நேதாஜி தான் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆப்ஷன் சி நேதாஜி. நேற்று கூட அவருடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நேற்றா இந்த நேரத்தில் நினைக்கிறேன். ஓகேவா, 23 நினைக்கிறேன். அடுத்து இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி மோதிலால் நேரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி மோதிலால் நேரு. அடுத்து ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்த ஆண்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி 1875 ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். யாரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும்? ஆரிய சமாஜம் யார்? ராஜாராம் மோகன் ராய் தானப்பா, சாரி சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி 1875. அடுத்த கொஸ்டின், கூட்டாட்சி முறை எங்கிருந்து பெறப்பட்டது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி கனடா. ஸோ கனடாவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிறத நம்ம அரசியலமைப்பில் எடுத்திருப்போம். ஸோ ஆப்ஷன் பி கனடா. லாஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு. ஓகேவா, அப்படி அந்த முதல் நீதிபதி யாருன்னு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹரிலால் ஜே கானியா. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் தலைமை நீதியாக பண்ணி வச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ ஜே கானியா. அதை சுருக்கி போட்டிருப்பாங்க, ஹரிலால் ஜே கானியா. ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ 25 கேள்விகள் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்விகள் தான் இருக்கும். நான் வந்து ஆர்டராக கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 9வது பகுதி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8 பகுதிகள் போட்டிருக்கிறேன். அதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப். ஓகேவா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஆர்ஆர்பி வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2000 போஸ்டிங் நினைக்கிறேன். அது எக்ஸாம் எப்பவும் தெரியல. ஸோ அதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் உளவியல், அதாவது ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் நான் வந்து கிளாஸஸ் போடுறேன், ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுக்குறேன். அதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது அகாடமி போயிட்டு அமௌண்ட் ரொம்ப கட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃப்ரீயாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் டெய்லி போஸ்ட் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் டெய்லி போடுறேன். அதெல்லாம் படிங்க, படித்தாலே போதும். கட்டாயம் என்னது, நீங்கள் வந்து ஜிடி கான்ஸ்டபிளும் கிளியர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்பும் கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதில் என்ன படித்த ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆன சார் சொல்லி ரொம்ப மெசேஜ் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் ஜிடிலையும் என்னால் நிறைய பேர் போகணும். ஓகேவா, ஸோ என்னுடைய ஹெல்ப் மூலமாக நீங்கள் போங்க. அதாவது அகாடமி போய் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். முன்னே படித்தா மட்டும்தான் எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தொடர்ந்து படித்தாலும் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல ரீச் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் பிசிக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறோம். ஓகேவா, ஏன்னா போன திருப்பு பார்த்தீங்கன்னா லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் முடிக்க முடியல. அந்த திருப்பு அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு முடிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர், அடுத்து குரூப் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, இந்த மாதிரி தொடர்ச்சி எக்ஸாம் இருக்குது. ஸோ தொடர்ச்சி எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.